ஹலோ, இன்றைக்கி என்னென்ன பூ பூத்திருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து புல்சை, நல்லா டார்க்காக இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும். இது பர்பிள் ஜாய், மை ஃபேவரேட். இது ஹசபதின், நல்லா பஞ்சாக இருக்குது பாருங்கள், இன்னும் பெரிய பூவாகும். இது தவிக்கன், இது வந்து நேற்று பூத்த பூவு. இது சந்திரபாகா, இது செகண்ட் ஃப்ளவர். நெக்ஸ்ட்லேருந்து பார்த்தோம்னா நல்ல பெரிய பூவாக இருக்கும். இது வந்து மிக்ராந்தா ப்ளூ, இன்னும் கொஞ்சம் கலர் வரும். இது வந்து பேப்ரான் பிங்க். இதில் பாருங்கள் எவ்வளோ அடுக்கு பஞ்சாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட்ஸு. இது சப்ஸ்டோன். கொஞ்சம் வெயில் வந்துடுச்சு, அதனால் கொஞ்சம் கலர்லாம் கொஞ்சம் ஒழுங்காக தெரியல. இது வந்து ஒயிட் பியானி. ஒயிட் பியானி வந்து இந்த அளவுக்கு விரிஞ்சு நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை கையிலே விரித்து விட போகிறேன். சில பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் விரித்து விடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ஒரு 4 நாளைக்காவது இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி உள்ளே நிற்குது. அப்படியே விட்டோம்னா அழுகி போயிடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்து விடணும். ரொம்ப வேகமாக செஞ்சோம்னா இதெல்லாம் கொட்டி போயிடும். சில வெரைட்டிஸ் வந்து தானாக ப்ளூம் ஆகிறத விட நம்ம வந்து கையில் விரித்து விடுற மாதிரி இருக்கும். சில வெரைட்டிஸ் தானாகவே ப்ளூம் ஆகிக்கும். இதுவும் தானாகவே ப்ளூம் ஆகும் தான் மேக்ஸிமம். அந்த இப்போ மழை பெஞ்சிருக்கிறங்காட்டி அது அப்படியே விரியாமல் அந்த தண்ணியோடு ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அதனால் இப்போ நம்ம விரித்து விட்டாச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் பெருசாகும் நம்மளுக்கு. இது வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறதுனால கொஞ்சம் அளவு சைஸில் இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா. இதெல்லாம் கன்டினியூஸாக பட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.